காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ள நிலையில் இலங்கை அரசின் இந்த அத்துமீறிய செயலை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் நிறுத்தப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது கடந்த 26ஆம் தேதி காரைக்காலை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவரின் படகுகளில் 13 மீனவர்கள் ஆழ்கடலுக்கு நீர்பிடிக்கச் சென்றனர். அவர்களை நேற்று முன்தினம் இரவு இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறனர். இதில் காரைக்கால் தில்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த செந்தமிழன் என்பவரும் அதே போல நாகப்பட்டினத்தை சேர்ந்த பாபு என்பவரும் படுகாயமடைந்து யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது. அவர்களை உடனடியாக இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி அரசு மத்திய அரசும் மேற்கொண்டு வருகிறது. மேலும் மீறி கைது செய்யப்பட்ட அனைவரும் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரத்தில் நிரந்த தீர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் அத்துமீறி மீனவர் மீது தாக்குதல் நடத்திய இலங்கை அரசை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை அதிமுக மாநில அன்பழகனும் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு தற்போது இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வாயிலேயே அமைந்து ஒப்பாரி வைத்து கண்ணீர் விட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர் அனைவரும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை தொடர்ந்து இலங்கை கடற்படையினர் காரைக்கால் தமிழக மீனவர்களை கைது செய்வது என்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த விவகாரத்தில் இலங்கை அரசை இந்திய அரசு கண்டிக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நிரந்தர தீர்வு காண வேண்டும். இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேசி ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி தற்போது அதிமுக சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து காவல்துறையினர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர அவருடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட காவல்துறை குவிக்கப்பட்டு அதிமுக தலைவருக்கான பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.